வணக்கம். இன்றைக்கி எங்கள் டெரஸ் கார்டனில் பூத்த 35 வெரைட்டிஸ் 35 வகைகள் செம்பருத்தி பூக்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் முதல்ல இந்த அடுக்கு செம்பருத்திகளை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுக்கு இடையில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்க சில கேள்விகளுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக பதில் சொல்கிறேன். ஒரு முக்கியமான கேள்வி எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இந்த மாவு பூச்சிகள், அதாவது இந்த அஸ்வினி பூச்சிகளை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு. இந்த மாவு பூச்சிகளை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு காமன் கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் எந்த நர்சரியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம். பல நர்சரியிலேருந்து வாங்குகிறோம். சென்னையிலையும் வாங்குகிறோம். எந்த ஊருக்கு வெளில போகிறோமோ அங்கெல்லாம் இருந்து வாங்கிட்டு வருவோம். இந்த செடிகள்லாம் ஒரு நாள் 2 நாளில் கலெக்ட் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்க செடிகள். ஸோ குறிப்பாக நான் எந்த ஒரு நர்சரியும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா பல நர்சரிகள்லேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். சில நர்சரியிலேருந்து வாங்கினது வரும், சில சமயம் வராது. எல்லாமே நம்ம எப்படி அதை வளர்க்குறோன்றதை பொறுத்தது தான், வர்றது வராது எல்லாமே. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஆன்லைன்லேயும் நாங்கள் சில செடிகள் வாங்கியிருக்கோம். கல்கட்டாலேருந்து வாங்கியிருக்கோம், பெங்களூர்லேருந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு ஆன்லைன் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த லிங்க்கு கொடுக்கறதுல எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. எதுக்கு சொல்லணுன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா இது ரொம்ப ரிலையபிளாக இருக்காது. நாங்களே பல முறை ஏமாந்துருக்கோம். ஒரு செடி ரூ. 300, ரூ. 400, ரூ. 200 ரேட் இருக்கும். அவங்க ஏதோ கலர் கலராக போட்டிருப்பாங்க. நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு 10 செடி ஆர்டர் போட்டோம்னா 10 குச்சி தான் சேரும் நமக்கு. அந்த குச்சிகளை ரொம்ப முயற்சி எடுத்து நம்ம வளர்த்து காப்பாற்றணும். அதில் ஒரு 4-5 பொழைச்சதுனாலே பெரிய விஷயம் நமக்கு. பூக்கள் உடனே பூக்காது இல்லைங்களா? கொஞ்ச நாள் கழித்து அந்த பூக்கள் பூக்கும்போது நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ஆர்டினரி வெரைட்டியாக இருக்கும். நம்ம கேட்ட வெரைட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் இந்த ஆன்லைனில் வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வெரைட்டிஸ் வேணும்னு நினைக்கிறதுனால நாங்கள் இதை வாங்கிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதனால் எனக்கு இந்த லிங்க்கு கொடுக்கறதுலையோ இல்லை ஆன்லைனில் எதையும் சஜஸ்ட் பண்ணுறதுலையோ பெரிய விருப்பம் கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஹைபிஸ்கஸ்னு போட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம். சரிங்களா? விலையும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சில சமயம் 400-500 கூட போடுவாங்க. சரியா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பூக்கள் மேலே விருப்பம் இருந்ததுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அது எல்லா வெரைட்டிஸும் நமக்கு சொன்னபடியே கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. பல நேரங்களில் நம்ம கேட்குறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று. அது பூக்கும்போது பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதா இருக்கும். ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற ஒரு வெரைட்டியாக கூட இருக்கும். சரிங்களா? அதனால தான் அது எதுவும் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறதில்ல. நீங்களே கூட கூகுளில் சர்ச் பண்ணி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த பூக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு யூனிக் வெரைட்டி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.